அண்மைச் செய்தி. செப்டம்பர் 27 கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக விஜய் பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை சிபிஐயிடம் இன்று சமர்ப்பிக்கிறது தவேக. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் நூற்றுக்கணக்கானோர் அந்த கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த வழக்கானது தற்போது சிபிஐ விசாரணையில் இருக்கின்ற நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி என்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரி ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஆதாரங்கள் குறித்தும் அதே போன்று முக்கியமாக இதில் மிக முக்கியமாக ஆதாரமாக பார்க்கப்படக்கூடிய விஜய் பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனத்தை பேருந்தினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்குமாறு அவர்கள் தரப்பிலிருந்து அந்த சம்மனானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் 3 நாட்களில் அவர்களுக்கு இந்த ஆதாரங்களை பேருந்தினுடைய சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் சம்மனில் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களையும் வழங்குவதாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது சென்னை பனையூரில் இருந்து கட்சியினுடைய சார்பில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இருந்து கரூரில் முகாமிட்டிருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளிடம் இந்த பேருந்து சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் சம்மனில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் விஜய் வந்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்த கட்சி சார்பில் திட்டமிடப்பட்டிருந்த அந்த நேர விவரங்கள் குறித்தும் எத்தனை பேர் அரங்கள் வருவார்கள் என்ற அந்த விவரங்கள் போன்ற பல்வேறு விதமான அந்த ஆதாரங்களானது சம்மனில் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆதாரங்கள் உள்ளடக்கிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அனைத்தையும் ஒப்படைப்பதற்காக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை கரூரில் அந்த சிபிஐ அதிகாரிடம் ஒப்படைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சென்றிருக்கின்றனர். மிக முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்படக்கூடிய இந்த பேருந்து, அதாவது எஸ்ஐடி விசாரணை மேற்கொண்டிருந்த பொழுது, மாநில சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டிருந்த பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்படக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகளை பேருந்தினுடைய 4 அப்புறமும் இருக்கக்கூடிய இந்த 6க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை அடிப்படை ஆதாரமாக கொண்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தனர். அதே போன்று கரூரில் பாதிப்பு நடந்த இடத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் உயிரிழந்த குடும்பத்தினரிடமும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இதனுடைய அடிப்படை ஆதாரமாக விஜய் பயன்படுத்தி பிரச்சார வாகனத்தினுடைய பேருந்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படை ஆதாரமாக நடத்தியும் அதே போன்று இந்த இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையிலும் இருந்த காரணத்தினால் இந்த சிசிடிவி காட்சிகளை சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றி கழகத்தின் கோரியிருந்தனர், சம்மன் வழங்கியிருந்தனர் ஒப்படைக்குமாறு. அந்த வகையில் தற்போது இந்த பேருந்து சிசிடிவி காட்சிகளை ஒப்படைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தற்போது கரூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளையும் மற்றும் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களையும் கொண்டு சென்றிருக்கின்றனர்.